நாம் தமிழர் கட்சியிடம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 முனை போட்டியில திமுக அதன் கூட்டணி கட்சியோட இருக்குது, அதிமுக கூட்டணி கட்சியோட இருக்கு, பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு. இதற்கு இடையில ஒளிவாங்கி சின்னம் எப்படி மக்களை சேர போகிறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இல்ல தமிழ்நாட்டுக்கு, இதை நாங்க கொண்டுட்டு வரோம், எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எந்த விஷயங்களை நீங்க முன்னிறுத்துறீங்க? முதலாவதா அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒளிவாங்கி சின்னம் மக்களிடம் போய் சேர்ந்துருச்சானா சேர்ந்துருச்சு, அது இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. அதாவது என்னைக்கு எங்களுடைய சின்னம் முடக்கப்பட்டுச்சோ, இந்த சின்னத்தை பறிக்கப்பட்டுச்சோ, அன்னைக்கே மக்கள் தமிழகத்தில் இருக்க மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன புதிய சின்னம் கிடைக்க போகின்றது அவரோட காத்திருந்தாங்க. அதனால இன்னைக்கு எல்லா கிராமப்புறங்கள் வரைக்கும் ஒளிவாங்கி சின்னம், மைக் சின்னமானது கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. நான் முதலாவதா ஐயா ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு கேள்வி வச்சாங்க. ஏன் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் தேசிய கட்சி வரவே கூடாது அப்படின்னு கேட்குறீங்கன்னு சொன்னார்ல, அதற்கு நான் ஒரு பதில் சொல்றேன். அதாவது தமிழர் மண்ணில், தமிழர் நாட்டில் ஏன் தேசிய கட்சிகள் வரவே கூடாது என்றால், காவிரி நதிநீர் சிக்கல் எடுத்துக்கொள்ளுங்கள். காவிரி நதிநீர் சிக்கலிலே பாஜகவின் நிலைப்பாடு என்ன, காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? பாஜகவினுடைய ஆட்சி கடந்த முறை இருக்கும் பொழுது அந்த ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் எந்த காலத்திலுமே காவிரி நதிநீர் உரிமையை தமிழர்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டோம் என்று பாசிச பாஜகவினுடைய ஆளும் அரசாங்கம் சொன்னது. இதை மறுக்க முடியுமா? அதே போன்றுதான் இன்று காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஐயா சித்தராமையா சொல்கிறார், கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி சொன்னது, கட்டாயமா நாங்க ஒரு சுழி தண்ணீரை கூட தமிழ்நாட்டிற்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறது. இதுல பாசிச பாஜக நிலைப்பாடும் காங்கிரஸோட நிலைப்பாடும் என்ன? இப்படி ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கின்ற காங்கிரசும் பாஜகவும் அந்த தேசிய கட்சிகள் தமிழர் நாட்டுக்கு எதற்கு தேவை? இது முதல் கேள்வி. அது தேசிய கட்சிகள் இப்படி எப்படியும் தேசிய கட்சிகள்னா இந்த மாதிரி கொள்கை இருந்துதான் ஆகணும். இல்ல, இந்த மாதிரி கொள்கை என்ற போது எந்த ஒரு காலகட்டத்திலும், அதாவது தமிழர் நிலத்தில் நீங்க 100 ஆண்டு காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காவிரி நதிநீர் சிக்கல் இன்னைக்கு நேற்று இல்ல, 100 ஆண்டு காலுக்கு மேற்பட்ட இருக்கு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒட்டுமொத்த வரலாறை எடுத்து பாருங்க. எந்த ஒரு காலத்திலுமே காங்கிரஸ் கட்சியோ இல்ல பாஜகவோ எந்த ஒரு நாளிலும் காவிரி நதிநீர் சிக்கலில் தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக இருந்ததே கிடையாது. இது முதல். அடுத்து ரெண்டாவது ஒன்று பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள் இலங்கையிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள். யாரால? ராஜபக்சே அரசாங்கத்தால், இலங்கை அரசாங்கத்தால. அன்று வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ் கட்சி. அன்று ஆளும் அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த கூட்டணி கட்சிகள் தான் இதை வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்த பாஜக அதை குறித்து ஏதாவது கேள்வி எழுப்பியதா? ஒன்றும் கிடையாது. அன்றெல்லாம் 10 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பவர் ஐயா மோடி அவர்கள் அன்றெல்லாம் கச்சை தீவை பற்றி பேசவே கிடையாது. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட துறக்காத இதே பாஜக அரசு சமீபத்தில் ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது கச்சத்தீவு உரிமை பத்தி பறிக்கப்பட்டதை பற்றி பேசுறாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரிதான் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில எங்கேயாவது கச்சத்தீவுடைய உரிமை பற்றியோ அது பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கா? அப்ப இவர்கள் எல்லாருமே பொய் வாக்குறுதியை மட்டுமே கொடுப்பதாக தான் இந்த தேசிய கட்சிகள். அதனாலதான் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி அதனோடு இந்த மாநிலத்திலே கூட்டணியில் இருக்க எந்த கட்சிகள் வேணான்றோம். இதே நிலைப்பாடு தான் திமுக அதிமுக நிலைப்பாடு. நீங்க காவிரி நதிநீர் சிக்கல் எடுத்துக்கொள்ளுங்க, முல்லை பெரியார் சிக்கல் எடுத்துக்கொள்ளுங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையிலுமே காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கு திமுக. ஏன் உங்களால பேசி நதிநீர் சிக்கலை தீர்த்து வைக்க முடியாது? முல்லை பெரியார்ல யார் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூட்டணியில் யார் இருக்கா? இதே இந்தியா கூட்டணியில் இருக்கு. அப்ப இவர்கள் ஒரு முரண்பட்ட கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணின்றதே முரண்பட்ட கூட்டணின்றோம். நீங்க ஐயா ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற தொகுதியில யார் அவர் எதிர்த்து போட்டிடுறார்? கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து போட்டிடுகிறது. அப்ப இந்த கூட்டணி எந்த வகையிலாவது ஒரு ஒருமித்த கூட்டணியா, முரண்பட்ட கூட்டணி? இதற்கும் இந்த கூட்டணிக்கு சம்மதமே கிடையாது. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியால தமிழ்நாட்டுக்கு பயன் இருக்கா? இல்ல, பயனே கிடையாதுன்ற 38 எம்பிகளை வெற்றி பெற வச்சு அமைச்சாங்களா இல்லையா? 38. அது எப்படி நீங்க சொல்லிர முடியும் ஈஸியா? பயனே இல்ல. அது எப்படி? அந்த வாதமே ஜனநாயக. அதாவது 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர் நாட்டில் 2019 ஆம் ஆண்டு தேர்தலிலே இதே தமிழ்நாட்டு மக்கள் பயன் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முதல் ஐயா இந்தியா கூட்டணி வரல. இருங்க வர அடுத்து உங்களுக்கு பின்னாடி வரங்க. சார், இந்தியா கூட்டணியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் முரண்பட்ட கட்சிகளாக இருக்கு, தமிழ்நாட்டுல பயன் இல்லைங்கிற தேசிய கட்சி பாஜக வரக்கூடாதுன்னு சொன்னது கண்டிஷன். நான் வரேன், திரும்ப வரேன். அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகள், இதே இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் திமுகவில் இதே கூட்டணி 2019 இருந்துச்சு. இன்னைக்கு கமலஹாசன் வேண்டி எக்ஸ்ட்ரா போய் சேர்ந்திருக்காரு, அவ்வளவுதான், வேற மாறுபாடே கிடையாது. இந்த 38 எம்பிகள் எந்த இடத்திலாவது தமிழர் உரிமையை வாங்கி கொடுத்தாங்களா கேட்டா பாஜக எதுவுமே செய்யல. எந்த உரிமையை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ராஜகம்பீரன் தமிழர் உரிமையை வாங்கி கொடுத்தாங்களா, தமிழர் நலனுக்காக பேசுனாங்களான்னு கேக்குறாரு.
இந்தியா என்கிற ஒற்றை தேசத்துக்குள்ளே இருக்கும் போதாவது நாம் உரையாடுகிறோம், அதற்கான ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம், அதற்கான காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கிறோம், அதன் மூலமாக நாம் அதற்கு நமக்கான உரிமையை போராடுவதற்கும் வாதாடுவதற்குமான வாய்ப்பாது இருக்கு. இவங்க சொல்றபடி தேசிய கட்சிகளோடு நம்ம இந்தியா என்கிற அமைப்புக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம உரையாட முடிகிறது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் பகைவர்கள்னா அதுக்கு மாற்று திட்டம் நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். நீங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையானதுதான். இரண்டு தேசிய கட்சிகளும் நமக்கு துரோகம் அளித்திருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறும் குற்றச்சாட்டே உங்களுக்கு கருத்தா மாறிடுமா? தீர்வு என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம அர்ஜுன புறக்கணிக்கிறாங்கல்ல தேசிய கட்சிகள் வேண்டான்னு இன்னைக்கு அதிமுக தனியா நிக்கிறாங்களே, இப்ப அவங்களால சாதிக்க முடியும்னு சொல்றாங்களே. நீங்க சொல்றீங்கல்ல தேசிய கட்சிகள் இருக்கிறதுனால தான் அட்லீஸ்ட் நம்மளால பேசவாவது முடியுது, கோரிக்கை வைக்க முடியுதுன்னு. இன்னைக்கு வேண்டான அதிமுக நிக்கிறாங்கல்ல. அதிமுகவுக்கு இப்பொழுது வேண்டாம்ங்கிறது என்னன்னா, அவர்களுக்கு ஏற்கனவே தனித்து நின்று வெற்றி பெற்ற போது அவர்களுக்கான வலிமைங்கிறது தனி. அது வெற்றி பெற்றால் தான் அந்த வலிமையை பற்றி பேச முடியும். இப்ப இந்தியா கூட்டணி என்ன செய்ய முடியும்னா, நாளைக்கு வெற்றி பெற்றால் இந்த மாநில உரிமைகள் குறித்து அவர்கள் தலைமையோடு உரையாட முடியும், அதுக்கான குரல் எழுப்ப முடியும். நம்ம ஜனநாயகத்துல வேற என்ன செய்ய முடியும்? வாங்கி கொடுக்க முடியுமா? வாங்கி கொடுக்க முடியும்னா கர்நாடகா மேல போர் தொடுக்க போறோமா? நம்ம நீட்டுக்கு என்ன உச்ச நீதிமன்றத்துல தான் வழக்கு போட முடியும். அதுக்கான முயற்சி என்ன சார் நடந்தது? பக்கத்துல இருக்கிற மாநிலத்திலே நம்மளால காவிரி நீரை வாங்க முடியலையே. காவிரி ஆணையம் அமைத்தா அப்ப நீ இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ட்ட என்ன வாங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம மாநிலத்துக்கான நலனை என்ன பெற முடியும்? அது மாநில உரிமைகளுக்காகத்தான் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. பல முரண்பாடுகள் இருப்பதுங்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன். அதற்காக நான் என்ன சொல்றேன்னா, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வலிமையாக இருக்கிறது, அந்த இடத்துல அவங்களுக்கான எம்பிக்களை உருவாக்குவதற்கு அவங்க முயற்சி செய்றாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்துல அவங்க உறுதியா தான இருக்காங்க. அந்த முரண்பாட்டுல அவங்க உறுதியா தான இருக்காங்க. பேசலாம் திரும்ப தினகரன் சுருக்கமாக. அப்ப பாஜக எதிர்ப்புங்கிறதுல இவங்க ஒன்றிணைறாங்க அப்படிங்கறாங்க. நாங்க முரண்பட்டா கூட பாஜகவை எதிர்க்கணும், அந்த விஷயத்துல நாங்க ஒற்றுமையா இருப்போங்கிறாங்க. பாஜகவை நாங்க எதிர்க்கிறோன்ற இவங்க முரண்படுறாங்கன்ற கருத்தையே நான் முரண்படுறேன். எப்படி தெரியுமா? இவங்களுடைய கூட்டணியில் இருந்தவர் ஐயா நிதிஷ்குமார் கடைசி வரைக்கும் நானும் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னவர் தான். எந்த காரணத்துக்காக அவர் இந்த இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போனார் அப்படின்றத ஐயா நிதிஷ்குமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவதற்காக ஏற்பட்ட கூட்டணி போன்று எனக்கு தெரியவில்லை, இது ஒரு முரண்பட்ட கூட்டணியாக இருக்கின்றது, இவர்களுடைய ஒருமித்த குரல் ஏற்பட வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்காக இருந்த ஐயா நிதிஷ்குமாரை கொடுத்து வெளியே போன ஸ்டேட்மெண்ட் இது. இதை இவர்கள் மறுக்கிறாங்களா? இதே நிதிஷ்குமார் தான் ஐயா இதே ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்ட பொழுது அங்க தமிழ் மொழியில ஆங்கிலத்தில் பேசும் பொழுது நீங்கள் இந்தி மொழியை கத்துக்கொண்டுவார்கள் தென்னிந்தியர்கள் என்று சொன்னவர் ஐயா நிதிஷ்குமார். அன்று இவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்களா? எல்லாவற்றையும் நீங்க பாருங்களேன். ஒன்னே ஒண்ணுதான், நீட் தேர்வு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களே சொன்னதுதான். ப. சிதம்பரம் ஐயாவுடைய மனைவி தங்கை அனிதா அவர்கள் நீட் தேர்வு எதிர்த்து முதலாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது எதிர்தரப்பு வார்த்தை யாரு? ப. சிதம்பரத்துடைய மனைவி, காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்துடைய மனைவி எதிர்தரப்பு நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்று வாதிட்டாரா இல்லையா? சரி.